சன் பிக்சர்ஸ் சார்பாக கலாநிதி மாறன் அவர்களுடைய தயாரிப்பில் அனிருத் இசையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற ஒரு திரைப்படம்தான் கூலி. உங்களுக்கு தெரியும், இதை பலரும் விமர்சனமும் செய்திருக்கிறார்கள். இதில் நாம் என்ன செய்ய போகிறோம்? விமர்சித்தவர்கள் இதை சாதாரணமாக விமர்சித்துவிட்டு போகவில்லை. இந்த படம் எப்படி இருக்கிறது என்பது இன்றைக்கு எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது. இதை குறித்து ஆரம்பத்திலே ஆஹா ஓஹோ அப்படி இப்படி பான் இந்தியா திரைப்படம், முதன்முறையாக தமிழகத்தில் 1000 கோடிகளை அள்ளப்போகிற திரைப்படம், இது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் என்றெல்லாம் ஓவர் பில்டப் செய்தார்கள். கலாநிதி மாறன் அவர்கள் பேசினார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசியில் அழைத்தால் எந்த மாநிலத்தின் முதல்வரும் உடனடியாக பேசுவார்கள். அது மட்டுமல்ல, பிரதமர் மோடியே லைனுக்கு வந்து விடுவார் என்றெல்லாம் அவரை பற்றி சிறப்புகளை கூறினார். இதுவெல்லாம் இந்த திரைப்படத்திற்கு எதற்கு? இதுவெல்லாம் தேவையா? ரசிகனுக்கு தேவை ஒரு கதை. அது இருக்கிறதா? அது கந்தல். லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த படம் உண்டு. ஆனால் இந்த படம் எந்த விதத்திலும் லோகேஷ் கனகராஜ் அவர்களை உயர்த்தி பிடிப்பதற்கு இல்லை. இது அவருடைய தரத்தை மிகவும் தாழ்த்தி இருக்கிறது. சந்தனத்தை அள்ளி பூசுவதற்கு வந்தவர் சேற்றை அள்ளி பூசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. காலாவதியான ரஜினிகாந்தை வைத்து அது காலாவதி ஆகிவிட்டது என்று தெரிந்தே அதற்கு முட்டுக் கொடுப்பதற்காக தெலுங்கிலிருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து சோபின் சாகிர், கன்னடத்திலிருந்து உபேந்திரா, ஏன் பாலிவுட்டிலிருந்து அமீர்கான், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், இப்படி பலரையும் இதிலே வைத்திருக்கிறார்கள் வியாபாரத்திற்காக. ஆனால் கதையை எங்கே வைத்திருக்கிறார்கள்? அதில் கோட்டை விட்டிருக்கிறார் நம்முடைய லோகேஷ் கனகராஜ். ஒரு வரி கூட உருப்படியான கதை இல்லை. 2 நண்பர்கள், சத்யராஜ், ரஜினி. சத்யராஜை வில்லன் கொன்று விடுகிறான். அவனை பழி தீர்ப்பதற்காக போகிறான் ரஜினி. இதை ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். இதற்கு நடுவே நடக்கின்ற சம்பவங்கள் கதை. என்ன கதை? வெறும் சம்பவங்கள் தான். அடிதடி, வெட்டுக்குத்து, சம்மட்டியால் அடிக்கிறது, கோடாரியால் அடிக்கிறது, துப்பாக்கியால் சுடுவது, சுத்தியலால் அடிப்பது, இப்படித்தான் வன்முறை களமாக இருக்கிறது இந்த கதை. இதில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது? ஒரு மயிரும் இல்லை. என்ன செய்தி இந்த சமுதாயத்திற்கு இந்த படத்தால் என்ன லாபம்? கூலி என்று ஒரு வெகுஜன மக்களின் புழக்கத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தை கூலி. இது அடித்தட்டு மக்களின் வார்த்தை. அந்த அடித்தட்டு மக்களுக்கு நீ என்ன சொல்ல வருகிறாய் இந்த படத்தின் மூலம்? லோகேஷ் கனகராஜ் அவர்களை கேட்கிறேன். ரஜினியை விடுங்கள், பணத்திற்காக எப்படியும் அவர் இருப்பார். அவரிடம் இருப்பது 2 விஷயங்கள் தான். 50 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். 50 ஆண்டுகளாக ரஜினியிடம் என்ன பெரிய எதிர்பார்ப்பு ரசிகனுக்கு? அவர் நன்றாக சிகரெட் பிடிப்பார், பீடி குடிப்பார், ஸ்டைலாக குடிப்பார். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு. இதைத்தான் இதிலும் அவர் செய்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பாக உடல்நிலை சரியில்லாத போது அவர் பேட்டி கொடுத்தார், இனிமேல் அப்படியெல்லாம் நடிக்க மாட்டேன் என்று. இப்பொழுது என்னவாயிற்று? அப்படித்தான் நடிக்கிறார். ஏன்? பணம், பணம். இதில் ஒரு வசனம் வருகிறது, பணம் ஒன்றுமில்லை என்று. ஆனால் பணம் ஒன்றுமில்லையா? அப்படியானால் இந்த ஆசை உங்களுக்கு ஏன்? உடம்பு முடியவில்லை, டயாப்பர் போட்டு நடிக்கிறார் என்று கிண்டல் செய்கிறார்கள். டூப்புக்கு கூட டயாப்பர் போட்டதாக நாகார்ஜுனா நக்கல் செய்ததாக செய்திகள் உண்டு. ஆக இப்படிப்பட்ட நிலையில் இந்த நடிப்பு தேவையா? பணத்தாசை. அப்படித்தான் சேர்க்கிறீர்களே, அந்த பணத்தை எங்கே கொண்டு போய் பதுக்குகிறீர்கள்? எல்லாம் கன்னடத்திலே, கன்னட நாட்டில், பெங்களூரில்
இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு துளி வியர்வைக்காக 1 பவுன் தங்க காசு கொடுத்தது என்று வைரமுத்து எழுதினாரே, அவருடைய வார்த்தைகளில் அந்த ஒரு துளி வியர்வைக்காக 1 பவுன் தங்க காசை கொடுத்த இந்த தமிழ் மக்களுக்கு, கூலிக்காரர்களுக்கு நீங்கள் கொடுத்திருப்பது என்ன? ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே சிலர் அமர்ந்து கொண்டு இந்த கூலி திரைப்படத்தை மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு, அவருடைய திரைப்படத்தோடு ஒப்பிடுவது நமக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்தது. அதன் விளைவாகத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த படத்தில் வேறு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வேறு என்ன செய்தி இருக்கிறது? ஒரு செய்தியும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் வேஸ்ட் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு சுத்தமாக ஒரு வடிகட்டிய முட்டாளுக்கு கதை சொல்வது போல, எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இன்றி, நம்முடைய பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள் ஒரு சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போது சொன்னார், மிக அற்புதமாக சொன்னார். அந்த காலத்தில் அவர் எடுத்துக்கொண்ட உதாரணம் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் ஒரு கதைக்கென்றே ஒரு குழுவை வைத்திருந்தார்கள். கதை இலாக்கா, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதை இலாக்கா என்று இருக்கும். அதிலே ஆர்.எம். வீரப்பன் இருப்பார், ரவீந்தர் இருப்பார், எம்.ஜி. சக்கரபாணி இருப்பார். இப்படி ஒரு குழுவை வைத்து அவர்கள் கதையை தீர்மானிப்பார்கள். முதலில் அந்த கதையை தேர்வு செய்வார்கள். பிறகு இதை பற்றி விவாதங்கள் நடக்கும். அதற்கு பிறகுதான் அதற்கு திரைக்கதை எழுதப்படும், காட்சிகள் அமைக்கப்படும், நடிகர்கள் தேர்வு பிறகு நடக்கும். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. கேமராவை தூக்கி கொண்டு வந்துவிட வேண்டியது, எல்லோரையும் பணம் இருக்கிறது என்பதற்காக எல்லோரும் இழுத்து போட வேண்டியது. அமீர்கான் எவ்வளவு பெரிய நடிகன், எவ்வளவு பெரிய நடிகர். அவர் ஒரு இமய சிகரம் போல். அவரை கொண்டு வந்து போகிற போக்கில் ஒரு பீடி குடிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். கதை பஞ்சத்தை பார்த்தீர்களா? நீ கதையை நம்பவில்லை, நீ எதை நம்பினாய்? பிரபலங்களை நம்பினாய், பணத்தை நம்பினாய், பிரம்மாண்டத்தை நம்பினாய். படம் ஊத்தி கொண்டது. அதுதானே உண்மை. பான் இந்தியா திரைப்படம் 1000 கோடியை அள்ளும். எளிமையானவர்கள் எத்தனை அழகான கதை சொல்லி படங்களை எடுத்து அவர்கள் அள்ளினார்கள் பணத்தை. எளிமையானவர்கள். அவர்களுடைய கதை எப்படி இருந்தது? ஜெய்பீம், டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உங்களுடைய படத்தில் என்ன கதை இருக்கிறது? கதை எழுத ஆளே இல்லையா? ரஜினிக்கு முன்பு இருந்தார்கள், பாலகுமாரன், சுஜாதா போன்றவர்கள் பஞ்சு வசனங்களை எழுதினார்கள். அது சிறிது பேசப்பட்டது. அதை வைத்து அரசியல் செய்ய போவதாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டு காலமாக தன்னுடைய ரசிகர்களை படு மோசமாக ஏமாற்றி பட்டை நாமம் சார்த்திய வசனங்கள் அது. ஆனால் எம்ஜிஆர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் அப்படியா? அவருடைய வசனங்கள் இன்றைக்கும் பொருளோடு இருக்கிறது. அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார். அதற்காகவே உழைத்தார். அவருடைய படங்கள் அப்படிப்பட்டவை. இன்றைக்கும் போற்றப்படுகிறது, நினைக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் நடித்த படம் 2 நாளிலேயே கிழிந்து தொங்குகிறது. அதை காரி துப்புகிறார்கள் மக்கள். உங்கள் ரசிகர்களே படத்தை பார்த்து விட்டு வந்து வெறுத்து போய் நிற்கிறார்கள். எதை சொல்லுவது, எதை மெல்லுவது, எதை மறைப்பது புரியவில்லை அவர்களுக்கு. பெரிய ஏமாற்றம் அவர்களுக்கு. இப்படியெல்லாம் ஒரு படம் தேவையா? லோகேஷ் கனகராஜ், எதற்காக இருக்கிறாய்? வெறும் பணத்தை, பிரபலத்தை, பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே தவிர அதற்குரிய உழைப்பு இல்லை. லோகேஷ் கனகராஜ் கதை கேட்க, கதை சொல்ல ஆட்கள் இல்லையா? எழுதுவதற்கு ஆட்கள் இல்லையா? நாங்கள் எல்லாம் முன்பு இருந்தோம். கதை விவாதங்கள் நடக்கும் உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே. பிறகு எழுத்துக்கள் வேலைகள் நடக்கும், தயாரிப்புகள் நடக்கும். எல்லாம் அதற்கு பிறகுதான் நடிகர்கள் தேர்வு, மற்ற எல்லா இழவும். அப்படிப்பட்ட உழைப்பை கொடுப்பதற்கு,
கதைகளை சொல்வதற்கு எவ்வளவோ பேர் காத்திருக்கிறார்கள் வரிசையில். அவர்களை எல்லாம் துச்சமாக மதித்துவிட்டு தான் பெரிய புத்திசாலி என்பது போல லோகேஷ் கனகராஜ் ஒரு டம்மி கதையை எடுத்து வந்து இவ்வளவு பெரிய பிரபலங்களை போட்டால் அது பணம் பண்ணிவிடும், வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்து எண்ணி ஏமாந்திருக்கிறாய் லோகேஷ் கனகராஜ், ஏமாற்றி இருக்கிறாய் ரசிகர்களை. அமீர்கான் வீணடிக்கப்பட்டிருக்கிறார், எல்லோருமே வீணடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனிருத் தன்னுடைய இசைக்கருவிகளை மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்களையும் எடுத்து வந்து டமார் டமார் என்று அடித்து திரை கிழியும் அளவிற்கு, காதுகள் கிழியும் அளவிற்கு என்ன பேசுகிறார்கள் திரையில் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள இயலாத அளவிற்கு ஒரு விசை கொடுப்பதா? அதற்கான அறிவு வேண்டாமா? எந்த இடத்தில் இசை தேவை? இளையராஜா அவர்களும் ரஹ்மான் அவர்களும் அதை செய்வார்கள். எந்த இடத்தில் தேவை அங்கே வைக்க வேண்டும். எந்த இடத்தில் மௌனமாக இருப்பது சிறந்தது அங்கே மௌனமாக இருப்பதே சிறந்தது. ஆனால் அனிருத் செய்திருப்பது பெரிய அநியாயம். தடார் புடார் டமார் டிமார் ஆ ஓ, ஆரம்பம் முதல் இறுதி வரை இப்படித்தான். சரி, அது எப்படியோ ஒழிந்து போகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த கிங்ஸ் டிவி என்கின்ற ஒரு டிவியில் ஒருவன் பேட்டி கொடுத்திருக்கிறான். அவனுடைய பெயர் நந்தவனம் நந்தகுமார். நீ நொந்தகுமார், ஒரு மொட்டைத்தலையம். அவர் சொல்லுகிறார், கூலி படத்தின் திரைப்பட விமர்சனத்திலே அதை பற்றி பேச வேண்டியது தானே, அதை விட்டு என்ன பேசுகிறான் இந்த மனிதன்? எம்ஜிஆர் அவர்கள் படிக்கட்டிலே இருந்து குடுகுடுகுடு என்று இறங்கி விடுவார். இறங்கி வந்து காரிலே உட்கார்ந்து கொண்டு நாய் இழைப்பதை போல என்று மூச்சு விடுவார். இந்த அயோக்கியின் அருகிலிருந்து பார்த்தது போல் பேசுகிறான். பொறுக்கி பயலே, உனக்கு என்னடா தெரியும்? இன்று வரை திரையுலகில், தமிழ் திரையுலகை பொறுத்தவரையில் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணி காத்தவர், உடல் கட்டமைப்பை பேணி காத்தவர், எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் அதனை பேணி காத்தவர், ஒழுக்கத்துக்கு சிறந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் ஓடி வந்து காரில் ஏறியதை சொல்லுகிறான். நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் படிகளில் கிடுகிடுவென ஏறி வந்து மேடையில் நின்று கையசைப்பாரே, அவர் என்ன மூச்சு இழைத்துக் கொண்டு நின்றிருந்தாரா? அதை பாரடா. உள்ளுக்குள் நடந்ததை நீயும் பேச வேண்டாம், நானும் பேச வேண்டாம். இது பல லட்சம் பல கோடி மக்கள் பார்க்கின்ற காட்சி. அண்ணா பிறந்த நாளா, பெரியார் பிறந்த நாளா, அந்த படிகளில் அவர் கிடுகிடுகென ஓடும்போது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவரை பின்தொடர முடியாமல் சிரமப்படுவதை பார்த்திருக்கிறாயா? ஆளுயர மாலைகளை ஒரு நபர் தூக்க முடியாது. அவ்வளவு பெரிய மாலைகளை அனாவசியமாக தூக்கியவர் அண்ணா கழுத்திலும், பேரறிஞர் அண்ணா கழுத்திலும், பெருந்தலைவர் காமராஜர் கழுத்திலும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கழுத்திலும் அணிவித்த சிலைகளில் அணிவித்த அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறாயா? முதல்வராக இருக்கிற போதே அவருக்கு என்ன வயது இருக்கும் என்று எண்ணிக்கொள். அந்த காலகட்டத்தில் கூட அவர் லாவகமாக தாவிச் செல்வதை பார்த்திருக்கிறாயா? பெருமழையிலும் வெள்ளம் சென்னையில், அப்போது ஒரு குப்பத்திற்கு போகிறார். தமிழக அரசின் செய்தி வெளியீடு, நியூஸ் ரீல், செய்தி சுருளிலே அதை நீ பார்க்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டிலே இன்றைக்கும் இருக்கிறது சமூக வலைதளங்களில். ஒரு படகு இருக்கும், அதிகாரிகள் அதை சுற்றி சுற்றி போவார்கள். ஆனால் அந்த சேற்றில் கூட வழுக்கி விழுகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டே, வேட்டி கட்டி கொண்டே, அதை மடித்து கொண்டு அவர் எகிரி சென்று ஒரு ஜம்பில் அடுத்த பக்கத்தில் நிற்கின்ற காட்சியை நீ பார்த்திருக்கிறாயா? அறிவு கட்டவர்களே, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி ஏண்டா எங்களுடைய வாயில் விழுகிறீர்கள்? உனக்கு என்ன தெரியும்? எம்ஜிஆருடைய உடல் வலிமை, ஆரோக்கியம், அவர் கடைசி நேரத்தில் இறந்து விட்டதாக செய்திகள் வந்தன. அமெரிக்காவில் இருந்தபோது அவருக்காக ஆம்புலன்ஸ் தயாரிக்கப்பட்டு சிறப்பான வசதிகளோடு அவரை நேரடியாக மேடையில் ஏற்றுவதற்கு வழிவகை வைத்திருந்தார்கள். அந்த ஆம்புலன்ஸ் நேரடியாக வந்து
ஏர்போர்ட்டில் இருந்து மேடையில் ஏறி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஏனென்றால் இவர்கள் நினைத்தார்கள் எம்ஜிஆர் நடக்க முடியாத சூழலில் இருப்பார் என்பதாக. என்ன ஆச்சரியம்! ஆம்புலன்ஸை கீழே நிறுத்திவிட்டு அங்கிருந்த படிகளில் எப்பொழுதும் போல் ஓடி ஏறி அவர் நின்ற காட்சி இன்றைக்கும் இருக்கிறது. லட்ச மக்கள் ஆர்ப்பரித்த காட்சி. அதை பார்த்தால் எவருக்குமே புல்லரிக்கும். இப்படி வந்திருக்கிறாரே, நாம் எப்படி கற்பனை செய்தோம் அவர் இப்படி வரமாட்டார் என்று? என்ன ஆனது? வயிற்றெரிச்சல் படுபவர்களின் வாயிலே மண்ணை போட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அவ்வளவு ஆரோக்கியத்திலும் துடிப்பிலும் மருத்துவ உலகிற்கு ஆச்சரியத்தை கொடுத்தார். இட்ஸ் மெடிக்கல் மிரக்கல் என்று அவர்கள் சொன்னார்கள். எம்ஜிஆருடைய மன வலிமையை பார்த்து, உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமையும் அப்படிப்பட்டது. அவரை கொண்டு வந்து டயாப்பர் போட்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற சூப்பர் ஸ்டார்களோடு ஒப்பிடாதே. கடைசி கட்ட படப்பிடிப்புகளில் கூட அவர் டூப்புகளை ஒதுக்கிவிட்டு சண்டை காட்சிகளில் 10 அடி தூரம் 15 அடி தூரம் என்று அவர் குதித்திருக்கிற காட்சிகளை நேரடியாக பார்த்திருக்கிறார் இயக்குனர் வாசு அவர்கள். அவர் அடித்த பேட்டிகளை அருகிலிருந்து பார்த்தவர்கள் அவர்கள். அருகிலிருந்து பார்த்தவர்கள். இந்த மொட்டை நந்தகுமார், நந்தவனம் நந்தகுமார் அணி, சுடுகாட்டு நந்தகுமாரோட அணி, எதுவுமே தெரியாமல் எதையாவது உளறி வைக்காதீர்கள். இது முன்போல் இல்லை. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எங்கெல்லாம் நீ எம்ஜிஆர் அவர்களை குறித்து அவதூறு பரப்புகிறாயோ அங்கெல்லாம் நாங்கள் வருவோம். எச்சரிக்கை. மற்றபடி கூலி திரைப்படம் ஆஹா ஓஹோ என்று பேசியதற்கு மாறாக அதிலே கதையே இல்லை என்று, நடிப்பே இல்லை என்று வீடி கிடிக்கிற அந்த காட்சி ரஜினிக்கு 50 ஆண்டுகள் பழமையான காட்சி. இதற்காகவா மக்கள் தங்கள் ஒரு நாள் கூலி அல்ல பல நாள் கூலியை இந்த படத்திற்கு அளித்திருக்கிறார்? எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள். 1000, 2000, 3000 என்று டிக்கெட் விலை. ஆனால் எம்ஜிஆர் எப்படி தெரியுமா? டிக்கெட் வாங்குவதற்கு காசு இல்லை என்பதற்காக தன்னுடைய இரத்த தானம் கொடுத்து விட்டு அதில் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சினிமா எம்ஜிஆர் படத்திற்கு போகிறார்கள் என்று ஒரு மருத்துவர் வேதனைப்பட்டு ஒரு பேட்டி கொடுத்த போது அவர் எம்ஜிஆருக்கும் கடிதம் எழுதினார். உங்களுடைய ரசிகர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்ற பொழுது எம்ஜிஆர் பகிரங்கமாக ஒரு அறிக்கை விட்டார். இனி யாரேனும் என்னுடைய படம் பார்ப்பதற்காக தங்களுடைய இரத்தத்தை தானம் செய்துவிட்டு நீங்கள் சினிமாவுக்கு போவதாக இருந்தால், என்னுடைய படத்திற்கு போவதாக இருந்தால் தயவு செய்து அதை கைவிட்டு விடுங்கள். உங்களுக்கு சினிமாவிற்கு நுழைவுச்சீட்டு வேண்டுமா? நீங்கள் எனக்கு எழுதுங்கள், நான் உங்களுக்கு மணி ஆர்டர் செய்கிறேன். அதேபோல் அங்கிருக்கின்ற நம்மளுடைய ரசிகர் மன்றத்தை நாடுங்கள், அவர்கள் உங்களுக்கு நுழைவுச்சீட்டை இலவசமாக வழங்குவார்கள் என்று ஏற்பாடு செய்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நினைவில் கொள்ளுங்கள். எந்த நடிகரும் உலகத்திலே இப்படி செய்திருக்க மாட்டான். அவர் செய்தார். தன்னுடைய ரசிகர்களுக்கு பொங்கல் வருகிறதா, தீபாவளி வருகிறதா, அதற்காகவே ஒரு படத்தை தேர்வு செய்து நடிப்பார். அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும், வருபவர்களுக்கு துணிமணிகள் கொடுக்க வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். இந்த தீபாவளி என்று, இந்த பொங்கல் என்று ரசிகர்கள் கூட்டம் வருவார்கள் தோட்டத்திற்கு, அவர்களுக்கு உதவ வேண்டுமே என்பதற்காக படங்களை ஒத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட படங்கள் சில உண்டு. நான் ஏன் பிறந்தேன் அதில் ஒன்று. இப்படி அவரை குறித்து பேச வேண்டுமானால் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்று இருப்பவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு மண்ணும் இல்லை, ஒரு இழவும் இல்லை. பேசினால் மோசமான திட்டுதான் வாங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு எங்களுடைய எம்ஜிஆரை ஒப்பிடாதீர்கள் தயவு செய்து. எச்சரிக்கை.